ஓகே गाइस, மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் செகண்ட் செமிஃபைனல் இன்னைக்கு ஈவினிங் நடக்க போகுது. லாஸ்டா ரெண்டு மேட்சும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் ஜெயிச்சிச்சு. நம்ம ப்ரிவியூல வந்துட்டு ஆர்சிபி அண்ட் மும்பை இந்தியன்ஸ் தான் இந்த ரெண்டு மேட்ச் ஜெயிக்க போகுது அப்படின்னும் அதே மாதிரி ஜெயிச்சிருச்சு. இந்த மேட்ச்லயும் யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸையும் நான் இதுல தரேன். ஃபர்ஸ்ட் இந்த பஞ்சாப் வந்துட்டு இந்த மேட்சுக்குள்ள வரும்போது மரணமா அடி வாங்கிட்டு வரானுங்க. ஆர்சிபிட்டு வந்துட்டு கொஞ்சம் மரணத்தனமா அடி வாங்கிட்டு வரானுங்க. அதை வச்சுட்டு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு இந்த மேட்ச் அதே மாதிரி தான் விளையாட போறானுங்க, டிமோட்டிவேட்டடா இருப்பாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த டீமோட கோச் வந்து ரிக்கி பாண்டிங், கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், சாம்பியன் டீம்ஸ் தான். அதாவது நம்ம வந்துட்டு அந்த கொல்கத்தா மேட்ச்லயே பார்த்துட்டோம். ஒரு சைடு விக்கெட் போச்சா வந்து லோ ஸ்கோரிங் கேம் வந்துட்டு வின் பண்ணி கொடுக்குற அளவு அவங்களோட டேலண்ட் இருக்குது. பட் ஆர்சிபி டாமினேட் பண்ணிட்டாங்க ஒரு மேட்ச். ஆனா மும்பையை வந்துட்டு அதுக்கு முன்னாடி மேட்ச்ல தான் இவங்க அடிச்சுட்டு வந்தானுங்க. ஏற்கனவே சிம்பிளா அடிச்சிட்டாங்க மும்பையை. அது மட்டும் இல்ல, மேட்ச் வந்து நியூ சண்டிகர்ல நடக்க போறது இல்ல, அகமதாபாத்ல தான் நடக்க போகுது. மும்பைக்கு அகமதாபாத்ல பெரிய ட்ரபிள் இருக்குது அடிக்கடி. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், முன்னாடி இருந்து இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பழசெல்லாம் கிளற வேண்டாம். அந்த மேட்ச் அந்த மேட்ச்ல இது நடந்துச்சு அப்படிலாம் அதெல்லாம் நடக்க போறது இல்ல. இருந்தாலும் ஒரு ஸ்டாட்ஸுக்கு நான் சொல்றேன், மும்பை வந்துட்டு கொஞ்சம் குஜராத்ல வந்துட்டு கொஞ்சம் மோசமான ஒரு ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருக்கானுங்கன்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு செகண்ட் செமிஃபைனல் 2023 சுமன் கில் வந்து அடிச்சு புரட்டி எடுத்தான். இதெல்லாம் நமக்கு தெரியும். அதுல இருந்து ஒரு கர்ஸ் மாதிரி ஆயிட்டு எப்ப வந்து இந்த ஹர்திக் பாண்டியா வந்துட்டு தான் வேண்டாம் அப்படின்னு போனாலும் அதுல இருந்து ஒரு கர்ஸ் மாதிரி ஆயிட்டு குஜராத்ல. பட் அது மட்டும் இல்ல, நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஜானி பேரிஸ்டோ ரோஹித் சர்மா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவானுங்க அப்படின்னு சொன்னேன். ஜிடில அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணானுங்க. சுமன் கில் சோக் ஆவான்னு எல்லாமே நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுவானுங்க அப்படின்னு தோணுது. ரோஹித் சர்மாவும் ஜானி பேரிஸ்டோவும் ரெண்டு பேரும் குயிக்கா வந்துட்டு அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. மெயினான ரீசன் யாரு அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங். சிம்பிளான காரணம் தான். ஏன்னா அவன் ஒன்றும் இல்லை, சென்டர்ல உள்ள போட்டாலே எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் அவுட் ஆயிருவாங்க. நியாயப்படி நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தனா ரோஹித் சர்மா போன மேட்ச் அவ்வளவு நல்லா விளையாண்டதுக்கு காரணம் வந்துட்டு 2 கேட்ச் டிராப் ஆச்சு. அந்த டிராப் கேட்ச் இல்லாட்டி ரோஹித் சர்மா வழக்கம் போல டக்குன்னு ஏர்லியா அவுட் ஆயிருப்பான். பட் லக் அவன் ஃபேவர்ல இருந்துச்சு. லாட்ரி அடிச்சுட்டு தலையை அடிச்சு பொழந்து எடுத்துட்டான். பெரிய பிரச்சனைனா இந்த ஜானி பேரிஸ்டோ அவன் வந்துட்டு மனுஷனே கிடையாது. அவன் காட்டுக்கு பையன். அவன் வந்துட்டு எதை பத்தியும் கவலையே படமாட்டான். அதனால அவன் அடிக்க தான் போறான்னு எல்லாருக்குமே தெரியும். இவனை பொறுத்தவரை இந்த ரோஹித் சர்மா மாதிரி பால் எல்லாம் எடுக்கிற ஆள் கிடையாது. இவன் வந்தா அடிப்பான், இல்ல போனா டக்குன்னு போயிடுவான். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்துட்டு ஸ்லைட்டா ஏதோ வந்துட்டு பஞ்சாப் பிடிச்சிருவாங்கன்னு தோணுது. என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்துட்டு, என்னுடைய கட் வந்துட்டு இத்தனை காலமா நான் கட்டு வச்சுதான் போயிட்டு இருக்கேன், டெக்னிக்கலை வச்சுதான் போயிட்டு இல்ல. என்னுடைய கட் வந்துட்டு பஞ்சாப் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றது. இது ஆக்சுவலா ஒரு 50-50 மேட்ச் தான். இது வந்துட்டு யாரு வேணாலும் ஜெயிக்கலாம். ரெண்டுமே சூப்பர் டீம். மும்பை வந்துட்டு நாக் அவுட் மேட்ச்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவானுங்க. அந்த சைடு பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஹங்கரா இருக்காங்க, ஜெயிச்சே ஆகணும். நான் சொல்லவே வேண்டாம். அவங்க டீம் கோச் அவங்க டீம் பார்த்தாலே தெரியுது, நல்லா லீட் பண்ணிட்டு வரானுங்க. இவங்களுக்கும் கப்படிக்கணும் அப்படின்ற ஆசைலாம் இருக்குது. இருந்தாலும் இது ஒரு 50-50 மேட்ச் மாதிரி தான். பட் நிறைய பேர் எப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்றானுங்கன்னா, இப்பவே வந்துட்டு மும்பை 6th கப் லோடிங், ஆர்சிபி ஃபியர் இருக்குது அதெல்லாம் சொல்றானுங்க. மும்பை ஜெயிச்சிட்டனா ஆர்சிபி செத்தானுங்கன்னு வச்சுக்கோங்க. மும்பை ஜெயிச்சிட்டனா விராட் கோலிக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அந்த இடத்துல. ஏன்னா ஃபைனல் மும்பை வந்துட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ்திரேலியா மாதிரி ஆயிடுவானுங்க. இவனுங்க அடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. பட் அதுக்கு இந்த பஞ்சாப் அடிக்கணும். நிறைய பேர் பஞ்சாப் மேட்சை மறந்துட்டாங்க. எல்லாரும் உடனே டைரக்டா ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ தான் ஃபைனல் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நிறைய பேர் இப்பவே வந்துட்டு மும்பை தான் போன மேட்ச் லேண்டதை வச்சுட்டு மும்பை தான் ஜெயிச்சிரும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரை பஞ்சாப் வந்துட்டு கம்பேக் கொடுத்துருவாங்க அப்படின்னு என்னுடைய ஒரு தாட் தோணுது. எனக்கு வந்துட்டு இந்த போன மேட்ச் வந்துட்டு அவ்வளவு மோசமா தோத்ததுக்கு வந்துட்டு இந்த மேட்ச் வந்து மும்பையை சரா மாதிரி அடிச்சிருவாங்க. அடிச்சு திருப்பி ஆர்சிபி அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க ஃபைனல்ல அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு கட் சொல்லுது, என்னுடைய இன்ஸ்டிங்ஸ் வந்து சொல்லுது. நான் வந்து அதுக்காக தான் போறேன். ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு சிம்பிளாலாம் விட மாட்டான். ஏன் நான் சொல்றேன்னா அவங்க பேட்டிங் சூப்பரா இருக்கு. பிளம் சிம்ரன் அண்ட் பிரியன்ஸ் ஆர்யா வந்துட்டு நல்லா விளையாடுவாங்க. அகமதாபாத் வந்துட்டு நல்ல பேட்டிங் பிச். உங்களுக்கு தெரியும், இந்த பிச்செல்லாம் பத்தி ரொம்ப சீரியஸா இருக்காதீங்க. போன 2 மேட்சை பாத்துக்கோங்க. நான் பிச்சில் இப்படிலாம் நடக்க போகுது அப்படின்னு அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆர்சிபி மேட்ச்ல பவுலர்ஸ் எல்லாம் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. மும்பை மேட்ச்ல பேட்டர்ஸ் எல்லாம் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பிட்ச் பெரிய ஃபேக்டரா இருக்காது. ஆனா இருந்தாலும் அகமதாபாத் பிட்சை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு ஹை ஸ்கோரிங் கேம் போயிருக்கு, எவ்வளவு பேர் செஞ்சுரி போட்டிருக்காங்க. அடிச்சு பொழந்து எடுத்துட்டு இந்த பிரின்ஸ் சுமன் கில்லா வந்துட்டு சீனா போட்டுட்டு இருப்பான். அதனால இது வந்துட்டு பேட்டிங் பிச்சா தான் இருக்கும். ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க எவனுங்களை கொண்டு வச்சு பவுலிங் போட போறானுங்க அப்படின்றதான் ஒரு இது இருக்குது. பஞ்சாபுக்கு தான் ஒரு பெரிய டார்ச்சர் என்னன்னா, பவுலிங் ஸ்ட்ராங்கா இல்ல. மும்பையோட பவுலிங் வந்துட்டு பயங்கரமா இருக்குது. ஏன்னா அவங்க பவுலிங்ல என்ன எடுத்து பாத்துக்கோங்க. தீபக் சஹர் வர்ற மாதிரி தெரியல. தீபக் சஹர் மட்டும் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. ஐ திங்க் தே வில் கோ வித் ரிச்சர்ட் கிளெசனை வச்சு தான் மறுபடியும் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவனுக்கு லாஸ்ட் மேட்ச் ஹாம்ஸ்ட்ரிங்ல ஏதோ இன்ஜுரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு.
எப்படி வரப்போறான்னு தெரியல. அதே பிளேயரை கூட்டு வராங்களா, அவங்களுக்கு ஓகேன்னா கூட்டு வராங்க, அப்படி இல்லாட்டி அஸ்வினியை தான் உள்ள வைப்பாங்களா இருக்கும். அஸ்வினி உண்மையிலே நல்லா போட்டான் போன மேட்ச். நான் போன மேட்ச்ல அவனை பத்தி பேச மறந்துட்டேன். ஆக்சுவலா உண்மையிலே நல்லா போட்டான் அஸ்வினி. ட்ரெண்ட் போல்ட் தான் எப்பவும் எக்ஸ்பென்சிவா இருக்கும், பட் ட்ரெண்ட் போல்ட் எப்பவுமே முக்கியமான விக்கெட்டை எடுக்கக்கூடிய ஒரு ஆள். இது வந்துட்டு பழைய ட்ரெண்ட் போல்ட் இல்ல, முன்னாடிலாம் ஃபுட்பால் ட்ரெண்ட் போல்ட் ஸ்கிரீன்ல வந்துட்டு 3 ரன் இருக்க மாதிரி ஒரு 4 விக்கெட் போயிருக்கும். அந்த ட்ரெண்ட் போல்ட் இல்ல, இது வந்து வயசாயிருச்சு ட்ரெண்ட் போல்ட்டுக்கு. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், ரிச்சர்ட் கிளிசன், ஒருவேளை தீபக் சஹர் வந்து தீபக் சஹர், வேற மிச்சல் சாண்ட்னர், இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்கான பவுலிங் சைட். பட் ஏன் இன்னைக்கு ரொம்ப இதாகுதுன்னு தெரியல நாக்கு. பஞ்சாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுங்க பவுலிங் சைடு அப்படி இல்லை. அவங்களுக்கு ஸ்ட்ராங்கஸ்டான பவுலர் யாருன்னா ஹர்ஷ்தீப் மட்டும்தான் வந்துட்டு கன்சிஸ்டன்டா வந்துட்டு நல்லா போட்டுட்டு இருக்கான். விஸ்வேந்திர சகல் நாளைக்கு வந்துருவான் அப்படின்னு இன்னைக்கு வந்துருவான்னு கன்ஃபார்மா சொல்றாங்க. இன்ஜுரி இருந்துச்சு, இந்த மேட்ச் கன்ஃபார்மா விளையாடுவான் அப்படின்றாங்க. ஆனா யாருக்கு பதிலா விஸ்வேந்திர சகல் வந்து விளையாடுவான்? ஒமர் சாயை எடுத்து வச்சுட்டு தான் மேக்ஸிமம் விஸ்வேந்திர சஹல் வந்துட்டு வருவான்னு நினைக்கிறேன். மேபி இம்பாக்ட் பிளேயர்ல போடலாம். ஏன்னா ஒமர் சாய் வந்துட்டு பேட்டிங்ல வந்துட்டு ஒமர் சாய் கண்டிப்பா தேவை. அவன் அப்பப்ப வந்துட்டு ஒரு 20 ரன் ஏதாவது அடிச்சு கொடுத்துட்டு இருக்கான். பட் பவுலிங்ல ஒமர் சாய் அநியாயத்துக்கு ஒஸ்டா போடுறான். அவனுக்கு மார்க்கோ யான்சன் இல்லாதது வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு பேர்டன் மாதிரி ஆயிட்டா. என்னப்பா மார்க்கோ யான்சன் எவ்வளவு நல்லா விளையாண்டுட்டு அவன் இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிட்டு. கிட்டத்தட்ட எனக்கு பவுலிங் தான் ரொம்ப பெரிய ஃபிளாவா இருக்கு. கைல் ஜேமிசன் அண்ட் ஹர்ஷ்தீப் ரெண்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அதுக்கப்புறம் விஸ்வேந்திர சஹல் அண்ட் ஹர்ப்ரீத் பிரார் 2 ஸ்பின்னர்ஸ். எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் யார் வருவா? வைசாக் விஜயகுமார் வந்துட்டு நல்லா தான் போடுறான், ஆனா திடீர்னு ரன் ரொம்ப கொடுத்துட்றான், பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்ல, இந்த கிரவுண்ட்ல இந்த வருஷம் பஞ்சாப் சூப்பரா விளையாண்டுருக்காங்க. பஞ்சாபுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜிடியோட நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சஷாங்க் சிங், ஸ்ரேயஸ் ஐயர் 97, ஆர்யா வந்துட்டு 47 அடிச்சா நினைக்கிறேன். இதே கிரவுண்ட்ல தான் சூப்பரா லேண்ட் ஆனுங்க, நல்லா விளையாண்டானுங்க. வைசாக் விஜயகுமார் இதே கிரவுண்ட்ல சூப்பரா போட்டான். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் வரானுங்க. பட் பாதி ஃபேன்ஸ் எப்படி போறானுங்கன்னா, மும்பை போன மேட்சை வச்சு ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸியா மும்பை வந்துட்டு அடிச்சிருவானுங்க, ஆர்சிபி தான் ஃபைனல் வரப்போகுது, ஆர்சிபி வர்சஸ் மும்பை தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ வந்துட்டு பஞ்சாப் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஈஸியான டீம் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. என்னுடைய இது என்னன்னா, பஞ்சாப் ஏதோ பிடிச்சிருவானுங்க கைஸ். இந்த பஞ்சாப்ல ஒரு பிரச்சனை இருக்குது ஓபனர்ஸ்ட. என்னன்னா, இந்த பிரியன்ஸ் ஆர்யாவும் பிளம் சிமரன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆடிட்டானுங்கன்னு வைங்களேன். இந்த பிளம் சிமரன் வந்து எப்ப பார்த்தாலும் இறங்கி அடிச்சுதான் அவுட் ஆவான். மற்றபடி அவன் சூப்பர் பேட்ஸ்மேன். அவன் மட்டும் மரியாதை கொடுக்காம அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வைங்களேன், பிரஷர் ஆக ஆரம்பிச்சிடும். போல்ட் எல்லாம் மரியாதை இல்லாம அடிச்சாலே போதும். பும்ராவை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆடணும். ஏன்னா பும்ராக்கு ரொம்ப ஈகோ இருக்கும், இது நமக்கே தெரியும். பும்ராவை ஒரு பால் 6 அடிச்சா கூட அவன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுவான். போன மேட்சே பார்த்திருப்பீங்க, வேற யாரு, ராகுல் திவாட்டியா ஒரு சூப்பரான ஒரு 6 அடிப்பான் பும்ரா பால்ல. ப்ரிடிக்ட் பண்ணி அங்கதான் போட போறான்னு தெரியும். ஒரு 6 அடிச்சோன்னா பும்ரா வந்து டக்குன்னு மூஞ்சுக்கு நடுப்பே நின்றுவான், ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி. பும்ராக்கு ஈகோ டச் பண்ணா பிடிக்காது. அவனுக்கு சான்சஸ் எடுக்கக்கூடியது போல்ட்டுக்கு மரியாதையே கொடுக்காதீங்க. பவர் பிளே வரீங்களா, டிம்னு அடிங்க, கண்டுக்கிடாதீங்க. ஏன் அந்த சைடு மும்பை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவானுங்க அப்படின்னா, போட போறது ஹர்ஷ்தீப் சிங் வந்துட்டு ரோஹித் சர்மாவும் பேரிஸ்டோவும் அவ்வளவு ஈஸியா அடிச்சுக்கிட மாட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு. அதுவும் தலைவர் ரோஹித் சர்மாவுக்கு வந்துட்டு ஒரு மேட்ச் நல்லா விளையாண்டாலே அடுத்த மேட்ச் கொஞ்சம் காஜி விட்டுருவான். அது தலைவனுடைய வழக்கம், அது முன்னாடி இருந்தே அதான். போன மேட்ச் எடுத்து பார்த்துக்கிட்டீங்களாலும் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு லக்கு ஒரு பக்கம் இருந்துச்சு. அதாவது கேட்ச் விட்டு அவனுங்க பிரச்சனை தான். ரோஹித் சர்மா 80 ரன்ஸ் அடிச்சதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ரோஹித் சர்மா மிஸ்டேக் பண்ணதையும் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? ஒரு ஸ்டாட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது எடுத்துக்கோங்களேன். 2 ஃபிளாப் பண்ணியிருக்கான். வந்தோன்னா ஒரு புல் ஷாட் தூக்கி அடிச்சா மேல போச்சு, அவுட் ஆனா. கீப்பர்ல எட்ஜ் போச்சு, அவுட் ஆனா. இந்த மாதிரி விட்டதுனாலதான் வந்துட்டு ஒரு 80 ரன் அடிச்சான். பட் என்ன இருந்தாலும் அடிச்சிருக்கான். சோ எனக்கு தெரிஞ்சு ஜானி பேர்ஸ்டோவும் பஞ்சாப் பண்ண வேண்டிய நல்ல விஷயம் என்னன்னா, இந்த ஜானி பேர்ஸ்டோவும் ரோஹித் சர்மாவும் தூக்குனாலே போதும். மீதி இந்த திலக் வர்மாலாம் ஸ்லோ ஆயிரும். போன மேட்ச் திலக் வர்மா சூப்பரா விளையாண்டா. இவனுக்கு 2 பேரை தூக்கிட்டா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பயப்படுவானுங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு கணிப்பு. பஞ்சாபை பொறுத்தவரை பொத்திட்டும் ஃபர்ஸ்ட் இந்த 3 பேர் நல்லா ஆடணும். பிரியன்ஸ் ஆர்யாவும் பிளம் சிமரனும் ஒரு நல்ல அட்டாக்கிங் ஸ்டார்ட் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஜாஷ் இங்கிலீஷ் வந்தா கூட அவனும் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்ரேயஸ் ஐயரோட வேலை வந்துட்டு விராட் கோலி மாதிரி தான். வரணும், ரன் ஓடணும், ஒரு 4 அடிக்கணும், ரன் ஓடணும், இதுதான் ஸ்ரேயஸ் ஐயரோட வேலை. போன மேட்ச் ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப அவசரப்பட்டு அவுட் ஆனோன்னு ரிக்கி பாண்டிங் செம்ம டென்ஷன் ஆனாரு. டென்ஷன் ஆகி எதுக்கு இப்போ விளையாண்ட, எதுக்கு அந்த ஷாட்டு தேவைதானா அப்படின்ற மாதிரி போய் கேட்டாரு. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் என்னடா விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி போய் கேட்டாரு. அது வந்துட்டு நல்லா மண்டையில இருக்கும். அது மட்டும் இல்ல, மைண்ட்ல வச்சிருப்பாங்க. பஞ்சாப் பிளேயர்ஸ் ஒன்றும் சப்ப பயல்கள்லாம் கிடையாது. நீங்க வந்து ஈஸியா எடுத்துக்கலாம். சஷாங்க் சிங்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான மென்டாலிட்டி உள்ள பிளேயர். அவனும் சரி, ஸ்டாயினஸ்லாம் வந்துட்டு கூதியதுக்கு உள்ளவன். அவனா நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். அவங்களோட பிரச்சனையே வந்துட்டு அவங்க பவுலர்ஸ் தான் ரொம்ப வீக்கா இருக்கானுங்க. அவங்க பவுலர்ஸ் தான் எவனை கொண்டுட்டு எவனை வர்றது அப்படின்னு தெரியல. பட் பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. மும்பை நல்ல டீம் தான். அந்த ஜானி பேரிஸ்டோலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டா கிழிச்சு எடுத்துருவான்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான்.
ஆனா சருகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. பஞ்சாபை நம்ம வந்துட்டு இப்ப என்ன பஞ்சாபுக்கும் மும்பைக்கும் தான் கொஞ்ச நாள் முன்னாடி மேட்ச் நடந்து எவ்வளவு ஈஸியா வந்துட்டு பஞ்சாப் வந்து வின் பண்ணிட்டு போயிட்டானுங்க அப்படின்றதான் பார்க்கணும். அது மட்டும் இல்ல இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சு யாரு வந்துட்டு பேட்டிங் ஆட போறா அப்படின்னு தெரியல. ஹர்திக் பாண்டியா வந்துட்டு வழக்கம் போல பவுலிங் போன மேட்ச் வந்து பேட்டிங் எடுத்தான். ஒருவேளை பேட்டிங் நல்லா போயிருக்கு அப்படின்னு எடுப்பானே. ஹர்திக் பாண்டியா பத்தி அவங்க பேரண்ட்ஸ்க்கு கூட ஒழுங்கா தெரியாது. ஏன்னா அவன் என்ன டிசிஷன் எடுப்பான் எதுவுமே தெரியாது. திடீர்னு யூனிக்கா எடுக்கிறேன்னு விசித்திரமா ஏதாவது எடுப்பான் ஹர்திக் பாண்டியா. பேட்டிங் ஆடுனா பெரிய பிளஸ். இது வந்துட்டு குஜராத் ஸ்டேடியம்ல நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுப்பானுங்க, போட்டு நொறுக்கி எடுத்துருவானுங்க, சேஸ் பண்றது கஷ்டம். மேபி டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுக்க நிறைய சான்ஸ் இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்துட்டு அவனுங்க கப்படிக்கிறதுக்கு கூட இவ்வளவு வந்துட்டு வேண்டி இருக்க மாட்டானுங்க. இந்த வாட்டி மும்பை தான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறானுங்க. ஏன்னா மும்பை வந்து ஆர்சிபிக்கு பெரிய ட்ரபிள். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு அவங்க ஒரு டெவில் மாதிரி. ஃபைனல் வந்துட்டா என்ன பண்ணுவானுங்க எல்லாருக்குமே தெரியும். மும்பை ஃபைனல் வந்துட்டு ஆர்சிபி வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுவானுங்க. அதாவது மும்பை வந்துட்டு எப்படி ஆர்சிபி இந்த டைம் ஃபேஸ் பண்ணாங்களா, வாங்கடையில வச்சு ஒரு மேட்ச் நடந்து அதுவே ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. பட் நடுவுல ஒரு பயமுறுத்தி விட்டாங்க தெரியுமா. ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா திடீர்னு டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சு ஒரு மாதிரி வந்தானுங்க தெரியுமா. இதுதான் மும்பை இந்தியன்ஸ். இதே மாதிரி இந்த கூல் மென்டாலிட்டியை வச்சுட்டு ஆர்சிபி ஃபைனல்ஸ்ல விளையாடுவானுங்களா அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஏன்னா மும்பை டீம் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான ஆடு. எடுத்துக்கோங்களேன், ரோஹித் ஃபர்ஸ்ட் டைம் தான் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு சச்சின் டெண்டுல்கர் இதுல தோத்தாங்க. எம்எஸ் தோனி கேப்டன்சி சிஎஸ்கே கேப்டன், அதுல மட்டும் தான் சச்சின் தோத்தாரு. அதுக்கப்புறம் எப்ப ரோஹித் சர்மா உள்ள வந்தானோ ஃபைனல் வந்தா நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா சமா கேப்டன் வந்தா, டெபியூட் கேப்டனா வந்தா, குஜராத் டைட்டனுக்கு கப் அடிச்சுட்டு போயிட்டான். ரெண்டாவது வாட்டி வந்தா கப் அடிச்சிருக்கலாம், பட் ஒரு மோசமான டெலிவரி மோஹித் சர்மா போட்டான். அதை வந்துட்டு சிஎஸ்கே கேபிட்டலைஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் க்ளோஸ்ல வந்தாங்க, அதுக்கும் கிரெடிட்ஸ் கொடுத்துதான் ஆகணும். ஹர்திக் பாண்டியாவும் ஒரு பயங்கரமான கேப்டன் தான். இவங்க டீமே வந்துட்டு ஒரு சாம்பியன் டீம். இவங்க வந்துட்டு ஃபைனலுக்கு வந்துட்டானுங்கன்னா உண்மையிலே பயம் தான். பட் ஆர்சிபியே ஸ்ட்ராங்கா தான் இருக்கானுங்க. அவங்களே வந்துட்டு அண்டர் எஸ்டிமேட் எல்லாம் பண்ண விட மும்பை தானே, மும்பை வந்துட்டு எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிடுவானுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆர்சிபி இந்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பட் ஆஸ் எ விராட் கோலி ஃபேனா நான் வந்துட்டு மும்பை ஃபைனல் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டேன். இது வந்துட்டு ஒரு 50-50 மேட்ச் தான். பட் இருந்தாலும் எனக்கு ஏதோ பஞ்சாப் வந்துட்டு ஜெயிச்சிருவாங்க. இதுல யார் ஜெயிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் எனக்கு ஏதோ பஞ்சாப் வந்துட்டு ஐ திங்க் தே கேன் புல் இட் ஆஃப் கைஸ். எனக்கு ஏதோ பஞ்சாப் வந்துட்டு போன மேட்ச் தோத்தானுங்கல்ல, அந்த வெறியை இந்த மேட்ச்ல காட்டுவானுங்க அப்படின்னு தோணுது. எனக்கு ஏதோ பிடிச்சிருவானுங்கன்னு தோணுது. மும்பைக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்ஜுரிஸ் இருக்கும், ரொம்ப கஷ்டம் தொடர்ந்து 3 மேட்ச் ஜெயிக்கிறது. இந்த எலிமினேட்டர் வர்றது வந்துட்டு ஈஸியா நினைச்சிட்டு இருக்கீங்க, மும்பை அடிக்க போறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிக்கணும். எலிமினேட்டர் ஒன்று, செகண்ட் செமிஃபைனல் ஒன்று, ஃபைனல் ஜெயிக்கணும். இது வந்துட்டு எக்ஸாஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்ல மும்பை இந்தியன்ஸ் பிளேயருக்கு தான் இருக்கிறதுலே ரொம்ப ரெஸ்ட் தேவை. ஆர்சிபி அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு இன்ஜுரி அதிகமா இருக்கு, நிறைய ரெஸ்ட் அவனுக்கு வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. மும்பைக்கு வந்துட்டு அவங்க பிளேயர்ஸ்க்கு சும்மாவே இன்ஜுரி வரும். அந்த ரிச்சர்ட் கிளிசன் வந்துட்டு எத்தனை நாளா பவுலிங் போடலன்னு தெரியல, வந்தோன்னா அவனுக்கு இன்ஜுரி வந்துட்டு லாஸ்ட் 3 பால் போடவே இல்லை, போயிட்டான். பும்ராவுடைய பவுலிங் ஸ்டைலுக்கு கண்டிப்பா ரெஸ்ட் தேவை. தீபக் சாகர் வந்துட்டு 5 மேட்ச் தொடர்ந்து விளையாண்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது அதிசயம். அது வந்து நோபல்ல எழுதி வைக்கணும், கின்னஸ் ரெக்கார்ட்ல எழுதி வைக்கணும். தீபக் சாகர் வந்துட்டு கண்டினியூஸா 5 மேட்ச் விளையாண்டுட்டாரு, இதனால வந்துட்டு இவருக்கு கின்னஸ் ரெக்கார்ட் கொடுக்குறாங்க. அவருக்கு ஒரு பாட்டில் தண்ணியை தூக்கி கொடுங்க, எப்ப பார்த்தாலும் வேர்த்து ஊத்திக்கிட்டே இருக்காரு தீபக் சாகர் அப்படின்னு ஒரு இது இருக்கு. சோ இந்த மாதிரி கண்டினியூஸா ஜெயிக்கிறது கஷ்டம். அது மட்டும் இல்ல தலைவர் ரோஹித் சர்மாக்கு எப்பவுமே ரெஸ்ட் தேவை. அதனால இந்த ரெஸ்ட் ஃபேக்டர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் பஞ்சாப் புல் இட் ஆஃப். என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, 2 டீமுக்கும் எவன் உள்ள கொண்டு வர போறானுங்க அப்படின்னு இருக்கும். அங்க வந்துட்டு கரண் சர்மா உள்ள கொண்டு வர போறானுங்களா இல்ல அஸ்வினியை வச்சே இவனுங்க போறானுங்களா அப்படின்னு ஒரு இது இருக்கு. ராஜ்னு ஒருத்தனை கொண்டு வந்தானுங்க, அவனுக்கு எதுக்கு கொண்டு வந்தானுங்க, எதுக்கு என்ன பவுலிங்கும் போட வைக்கல, பேட்டிங்கும் போட வைக்கல. அவன் ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர் தான். பட் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. மேபி நெக்ஸ்ட் இந்த மேட்ச் வந்துட்டு அவனை தூக்கி வெளியே வச்சுட்டு கரண் சர்மாவை கூட கொண்டு வரலாம், ஸ்பின் வந்துட்டு தேவைப்படலாம் அந்த பிட்ச்ல. இந்த சைடு வந்துட்டு விஸ்வேந்திர சஹலா, வைசாக் விஜயகுமாரா அப்படின்றது இருக்கும். எனக்கு தெரிஞ்சு விஸ்வேந்திர சஹல் தான், எக்ஸ்பீரியன்ஸ் படி விஸ்வேந்திர சஹல் வச்சுதான் போவாங்க. விஸ்வேந்திர சஹல் வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்ல வந்துட்டு ஒரு 2 மேட்ச் சூப்பரா போட்டான். எனக்கு தெரிஞ்ச அது சிஎஸ்கே கூட ஹேட்ரிக், நான் ஸ்டேடியம்ல போய் பார்த்தேன், சூப்பரா இருந்தது. சிஎஸ்கே மேட்ச் ஹேட்ரிக். இன்னொரு இது வந்துட்டு அந்த கொல்கட்டா மேட்ச், திடீர்னு ஒரு மேஜிக் பண்ணா, 4 விக்கெட் சருன்னு எடுத்துட்டு போயிட்டான் அவன் பாட்டுக்கு. இந்த இது பண்ணா. பட் அது தவிர்த்து ரன் நிறைய கொடுத்துருக்கான். எக்கனாமி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, ரன் வந்து நிறைய கொடுத்துட்டான் சஹல். அதான் நான் சொல்றேன்ல, பஞ்சாப்ல வந்துட்டு சஹல் எடுக்க போறாங்களா, வைசாக் விஜயகுமாரை வச்சு குஜராத்ல பவுலிங் போட போறாங்கன்னு தெரியல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து நியூ சண்டிகர்ல குஜராத்ல போய் ஆட போறானுங்க, மொத்தமா வேற பிட்ச். சோ எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் வந்துட்டு இந்த ஸ்டேடியம்ல லேண்டுட்டானுங்க. இந்த குஜராத்தோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த ஸ்டேடியம்ல தான் லேண்ட் ஆனாங்க, சூப்பரா லேண்ட் ஆனாங்க.
ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு கொஞ்சம் பஞ்சாபுக்கு ஃபேவரா இருக்கும் அப்படின்னு தோணுது என்ன பொறுத்தவரை. இது ஒரு 50-50 மேட்ச் தான். பட் இருந்தாலும் என்னுடைய ப்ரிடிக்ஷன் வந்துட்டு நான் ஏதாவது ஒரு இது போய் தானே ஆகணும். நான் ஒரு ஆர்சிபி ஃபேனா மும்பை தோக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு பஞ்சாப் சொல்றேன்னு இல்லை. நான் வந்துட்டு பொதுவாகவே நான் சொல்றேன் எனக்கு ஏதோ பஞ்சாப் ஜெயிப்பாங்க அப்படின்றது தோணுது. ஒருவேளை மும்பை ஜெயிச்சுன்னா அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, மும்பை வந்து நல்லா விளையாண்டுட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் நிறைய பேர் வந்துட்டு மும்பை தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மும்பை ஜெயிக்கும், ஏன்னா போன மேட்ச் கான்பிடண்டா வந்துட்டாங்க, தே கேன் புல் ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்க வந்து மும்பை ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜெயிச்சுட்டு போட்டோம். எனக்கு பஞ்சாப் தான் ஜெயிக்க போறாங்கன்னு தோணுது. நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க கைஸ். உங்களுக்கு வந்து எந்த டீம் ஜெயிக்கணும், எந்த டீம் வந்துட்டு ஆர்சிபியை ஃபைனல்ல ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு உங்களுடைய கட் சொல்லுது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பஞ்சாபா மும்பையா எது வந்துட்டு ஃபைனலுக்கு போக போகுது அப்படின்னு போடுங்க. நான் அதை பாக்குறேன். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. And see another video and remember it, always be on top. Cheers.